இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய மேக்ஸிமம் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷனாக இருக்கும், இல்லைனா வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷனாக வந்து இருக்கும். ஓகேவா, சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நடக்கும். அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் விட மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் ஆர் த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன். அப்போ இது என்ன எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் பேர்லேயே வந்து இருக்குது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். ஓகே, ஃபிலிக்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் அப்போ எலக்ட்ரானை லைக் பண்ணக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, எலக்ட்ரானை லைக் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து அங்கே வந்து நடக்கும்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான்ஸை லைக் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் அங்கே நடக்கணும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங் வந்து எடுத்துக்கலாம். அப்போ பென்சின் ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனார் மாலிகூல். அப்போ பிளேனார் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். அது மேலேயும் கீழே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பென்சின் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிளேனில் வந்து இருக்குது, ஒரு பிளேனார் மாலிகூல். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதோட மேலேயும் கீழே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த பை எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பை பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா above the molecule and below the molecule எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானை லைக் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் இங்கே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நடக்கும். ஓகே, அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை லைக் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்ல வந்து நடக்கும். அரோமேட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, அலிஃபாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன். அலிஃபாட்டிக் நமக்கு என்னது, ஒரு மெத்தில் அண்ட் எத்தில் அந்த மாதிரி காம்பவுண்ட் இல்லையா. இப்போ ஒரு மெத்தில் எத்தில்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெத்தில் எத்தில் அண்ட் குளோரின்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு மெத்தில் குரூப்புக்கு எப்பவுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ இந்த மெத்தில் எலக்ட்ரான் வந்து இங்கே டொனேட் பண்ணும், இது வந்து இங்கே டொனேட் பண்ணிட்டு நமக்கு வந்து அல்கைல் குரூப் நமக்கு எப்பவுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜோட தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நியூக்ளியஸை லைக் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியோஃபிலிக் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன்ஸ்.